ஆகும். அது ஒரு வீட்டுல அடைச்சா ஏறி குதிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு போட்ல இன்டர்வியூ எடுத்தா கடல்ல குதிக்கிறதாகட்டும், இப்படி அவர் எது பண்ணாலுமே ஒரு ட்ரெண்ட் ஆகும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அண்ட் அவருக்கு எனக்குமே நிறைய இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ஒரு தொலைக்காட்சியில ஒரு தில்லுமுள்ளு அப்படின்னு ஒரு காமெடி நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணோம். கடைசியா நானும் அவரை இணைந்து. தம்பி நீ எங்கேயோ போயிருவனாரு. அதுக்கப்புறம் அந்த சேனல் எனக்கு கால் பண்றதே விட்டுட்டாங்க. சோ இந்த மாதிரி பல ராசியான சம்பவங்கள் எல்லாம் எனக்கும் அண்ணனுக்கும் நிகழ்ந்திருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு திரைப்படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுதுப்பா, அதுக்கு நான் இருந்தேன்னா என்னால ஏதாவது ஒரு இது நடக்குதா, அதுக்காக ஒரு 4 விஷயங்கள் பேசுறாங்களா, கண்டிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சினிமாவுக்காக அவன்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய முழுவதையும் கொடுக்கக்கூடிய எங்களுடைய அன்பு அண்ணன் கூல் சுரேஷ் அவர்களை உங்களுடைய பலத்தை கைத்தலுக்கு மத்தியில் அன்புடன் அழைக்கிறேன். வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள ரசிகர்கள், நான் பேச போகிற வீடியோவா எடுத்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம். நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும். தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார், இறைவன் அடி சேர்ந்துட்டாரு, அரவிந்த் சார், அப்புறம் கோ ப்ரொடியூசர் வினோத் சார், இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில கூட சொன்னார் அரவிந்த் சார், இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிற சார் அப்படின்னு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் சார். நீங்க அரவிந்த் சார், நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில இருக்கும்போது, இருந்தாலும் உங்க பெர்மிஷன் இல்லாம சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. நான் அரவிந்த் சாரோட தயாரிப்புல அடுத்த படத்துல ஹீரோவா நடிக்கிறேன். தூக்குதுறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்துல நடிக்கிறேன். அர்த்தமா இந்த ராஜா? தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சு. சில குழந்தைகளுக்கு தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அது எப்படின்னு ரொம்ப ஈஸி. தூக்கு ரொம்ப ஈஸி. தூக்கு தூக்கு. இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களே 3வது 4வது படிக்கிற பசங்களே பாத்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த படம் ஈஸியா மனசுல போய் சேர்ந்துடும். தூக்கு தூக்கு ரொம்ப ஈஸி. மறைக்கிறா கேமரா? ஆமாவா? இல்ல பரவாயில்ல. இந்த தூக்குதுறை நன்றி ரவி சார், மிக்க நன்றி எடுத்து கொடுத்தது. இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதே இப்பதான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தூக்குதுறை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துட்டு போவோம், வேற கோயில்ல அன்னதானம் போட்ட போது எடுத்துட்டு போவோம். ஸோ அப்படி இந்த தூக்குதுறை நம்ம மனசுல ரொம்ப இன்றியமையாம இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம். ஸோ அந்த அளவுக்கு இந்த தூக்குதுறை மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லா பணமா சேரணும், சரிங்களா? இந்த தூக்கு ஃபுல்லா பணமா சேர்ந்து ப்ரொடியூசர், அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார், அவர் நல்ல ஆமா, நான் அடுத்த தடவை நல்ல பெரிய அண்டாவா எடுத்துட்டு வரேன். அநேகமா அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் நினைக்கிறேன். இனிமேல் இந்த டீமுக்கு முன்வந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலா இப்ப நான் சொன்னது ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். ஏன்னா தூக்குதுறை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். தூக்குதுறை அப்படின்றது நம்ம அல்டிமேட் சார் அஜித் சாரோட டைலாக். அது தூக்குதுறைனா அடாவடி, தூக்குதுறைனா அனப்பற, தூக்குதுறைனா தடாவடி. ஸோ இப்படி அஜித் சாரோட படத்தோட வசனம் ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை இந்த படத்துக்கு வச்சிருக்கிறது கண்டிப்பாக அஜித் சார் உங்களோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அப்படித்தானே குரசி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும்
ஏன்னா அவரு இப்ப சமீபத்துல எல்லாம் பார்த்தேன். குரேஷி, எனக்கு ஒரு டவுட். நம்ம தூக்குதூர படம் வந்து மாயாஜால ரிலீஸ் ஆகுமா? இல்லையா? சோ அந்த மாதிரி குரேஷி, நான் சும்மா அதுக்கு சொன்னேன். அதே மாதிரி சார், நான் அவராச்சும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மன்னிப்பு கேட்பாரு. நான் பேசும்போது மன்னிப்பு கேட்டுதான். அது சார், இந்த தூக்கு துறைக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அந்த தலைக்கும் இந்த தூக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரிங்களா? அதனால மன்னிப்பு கேட்டு அப்போ நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார். இந்த தூக்கு துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சரிங்களா? அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நல்லா ஜாலியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்காரு, பால சரவணன் இருக்காரு, நம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமா எனக்கு டப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இப்ப சமீபத்துல நல்ல நல்ல படங்களா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க ஹரிவுத்ரா புரட்சனுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்துல வந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா நீங்க வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ரிலீஸ் பண்ணாம உங்களுடைய கம்பெனி பேரு அந்த ஹரிவுத்ரா புரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு கணிப்போடு தான் நீங்க படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்றீங்க. அந்த வகையில் இந்த தூக்குதலையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும் நினைக்கிறேன். ஹரிவுத்ரா சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சாங்கு பார்த்தேன். சாங்கு பாக்குறப்போ அநேகமா ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். மாஸ்டர், நீங்க தானே அந்த சிக்னேச்சர் நினைச்சேன். சாவிய போட்டு தொடர்ந்து அப்படின்றாரு. எனக்கு அப்பவே தெரியும் அநேகமா மாஸ்டர் வந்திருக்காரு. அவங்க கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோட இருந்துச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் சாங் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அதான் நாக்கு முக்க அப்படின்னு. அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு, நான் ஆடுவனா அப்படின்னு நினைச்சிட்டு தான் என்ன வந்து இன்ன வரைக்கும் நல்ல பெஸ்ட் டான்சர் ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. மாஸ்டர், நீங்க பல ஹீரோக்களை ஆட வச்சிட்டு இருக்கீங்க. அஜித் சார், விஜய் சார் எல்லாம் ஆட வச்சவங்க நீங்க நம்ம சென்றாயன், மகேஷ், பாலசரவணன் இவங்க எல்லாம் ஆட வச்சதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களை பத்தி சொல்றதை விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்க பாப்பான். நீங்க தான் கத்துக்கணும். சார் மாஸ்டர் மட்டும் கொஞ்சம் இதுக்காக பண்ணி தூக்கு கொண்டு இல்ல, என்னன்னா நமக்கு டான்ஸ்னா கொஞ்சம் ஆமா ஓ சம்போ அந்த மாதிரிதான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போறோம், தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைக்கிறேன். அது ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ஆமா கண்டிப்பா போறேன். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் அவர் பேரு, அவரோட பேரு டென்னிஸோட இருக்கிறாரு. 11s 12s 30s 40s இப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கணும் சார். நீங்க கெசட்ல பேரை மாத்துங்க, சரிங்களா? ஒரு படம் எடுக்கும் போது அடுத்த படம் எடுப்பீங்க. அப்ப வந்து 11s வைங்க, அடுத்த படம் 12s வைங்க, சரிங்களா? இப்படி நீங்க இன்னும் பல படங்கள் பண்ணிட்டே வரணும். தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் மகேந்திரன். இப்ப பார்த்தேன் அந்த படம் பேர் இல்லையா, அது வேற படத்துக்கு வேற படம் இல்ல, பார்த்தேன். நல்லா பண்ணிருந்தீங்க, சூப்பர். அதுல உங்களை பார்த்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் எனக்கு கத்துக்க வேண்டியது. அது நான் சரியா டியூஷன் எடுத்து கத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது. காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி. இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ணாங்க, அந்த பிக் பாஸ்லயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, குங்குறி அந்த இதே முடிஞ்சு போயிடும். அப்ப கூட மறுபடியும் தோண்டி செத்தவன மறுபடியும் மறுபடியும் வைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது வந்து பெரிய அவ்வளவு பெரிய பிக் பாஸ் இது. அதனால இந்த இடத்துல வந்து எப்பவுமே இடம் பொருள் ஏவல் தேவை. தம்பி குரேஷி வந்து இங்க காம்பேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். மாலை சால் எல்லாம் எதுவும் ஆமா ஆமா. அதனால நானே ஒரு படபடப்போடு தான் வந்திருந்தேன். எனவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இன்னும் அதான் நான் அடுத்த என்னோட பட பூஜையில வந்து பேசுறேன். சரிங்களா? எங்கப்பா மூடிதான் இருக்கு. ஆமா சாரி, ஏத்துட்டீங்களா?